சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோ சாதாரண ஜோதிட கணிப்பு இல்ல. இது உங்கள் மனசுக்குள் நீண்ட நாட்களாக ஒளிந்து கிடக்கும் ஒரு கேள்விக்கான பதில். என்னோட வாழ்க்கையிலிருந்து யாராவது விலக போகிறாங்களா? ஏன் சில உறவுகள் திடீர்னு தூரமா போயிடுற மாதிரி தோணுது? நான் பிடிச்சு வைத்துக்கிட்டேன் இருக்கிற உறவு என்னை விட்டு போக போகுதா? இந்த கேள்விகள் உங்க உள்ளத்துல அமைதியா ஓடிக்கிட்டே இருந்தா இந்த வார்த்தைகள் உங்களுக்காகத்தான். 2026ஆம் ஆண்டு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சாதாரணமான வருடம் கிடையாது. இது உங்க வாழ்க்கைய உறவுகள் சோதிக்கப்படும் வருடம். உண்மையா நின்றவர்கள் யார்? நாடகமாயிருந்தவர்கள் யார்? உங்களை நேசிச்சது யார்? உங்களை பயன்படுத்திக்கிட்டது யார்? எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும் காலம் இது. சிம்மம் ராசி என்பது சூரியனின் ஆட்சி. உங்களுக்கு இயல்பாகவே கம்பீரம், நம்பிக்கை, மனசார நேசிக்கிற தன்மை, காப்பாற்றும் மனசு இருக்கும். நீங்கள் யாரை உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிக்கிறீர்களோ அவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வீர்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய பலவீனமும் உண்டு. நீங்கள் ஒருவரை விட்டுவிட மாட்டீர்கள். அவர் உங்களை காயப்படுத்தினாலும் கூட ஒரு நாள் மாறுவார் என்ற நம்பிக்கையில் தாங்கிக் கொண்டே இருப்பீர்கள். இந்த வருடம் அந்த மனநிலையை பிரபஞ்சம் சோதிக்கப் போகிறது. உங்கள் ஜாதகத்தில் சூரியன் மற்றும் சனி இடையே உருவாகும் கர்மபந்தம் சில பழைய உறவுகளை கலைக்கத் தொடங்கும். இது திடீர் சண்டை மூலமா இருக்கலாம். சிலருக்கு மெதுவான தூரமாகலாம். சிலருக்கு எந்த விளக்கமும் இல்லாமல் பேசாமலே பிரிவு ஏற்படலாம். முக்கியமா நினைவில் வைக்க வேண்டியது, இது தண்டனை அல்ல, இது கர்ம சுத்திகரிப்பு. உங்கள் வாழ்க்கையில் இடம் பிடித்து இருந்தாலும் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த ஒருவரை பிரபஞ்சம் மெதுவாக வெளியேற்றும் நேரம் இது. நீங்கள் ஏற்கனவே கவனித்திருக்கலாம். ஒருவரின் பேச்சு மாறி இருக்கலாம். முன்பு உங்களை தேடியவர் இப்போது தூரமாயிருக்கலாம். உங்கள் வெற்றியை பார்த்து மகிழ்ந்தவர் இப்போது அமைதியாக இருக்கலாம். உங்கள் மனசு ஏதோ சொல்லுது, ஏதோ சரியா இல்லை என்று. அந்த உணர்வு தவறில்லை. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உள்ள 6ஆம் உணர்வு இந்த வருடம் மிக அதிகமாக செயல்படும். யாராவது உங்களை விட்டு விலகப் போகிறார்கள் என்ற சின்ன சின்ன சிக்னல்கள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த பிரிவு காதல் உறவா இருக்கலாம். பல வருடங்களாக நீங்க நம்பி இருந்த நண்பராகலாம். குடும்பத்தில் ஒருவர் கூட இருக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த பிரிவு உங்கள் மதிப்பை குறைக்க வரவில்லை, மாறாக உங்கள் மதிப்பை உணர்த்த வருது. சில நேரங்களில் ஒருவர் நம்ம வாழ்க்கையில இருந்து வெளியேறும் போதுதான் நம்ம உண்மையான வலிமை தெரிய வரும். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்க சூரியன் மாதிரி. சூரியனை யாராலும் மறைக்க முடியாது. சிலர் உங்கள் வெளிச்சத்தை தாங்க முடியாமல் தூரம் போவார்கள். அது உங்கள் குறை இல்லை. 2026ஆம் ஆண்டில், குறிப்பாக ஆண்டு நடுப்பகுதிக்கு பின், உறவுகளில் உள்ள மறைமுக உண்மைகள் வெளிப்படும். யார் உங்களை மனசார புரிந்து கொள்கிறார்? யார் உங்கள் வெற்றியில் பொறாமைப்படுகிறார்? யார் உங்கள் நம்பிக்கையை பயன்படுத்துகிறார்கள்? எல்லாம் தெளிவாக தெரியும். சில உரையாடல்கள் உங்கள் கண்களை திறக்கும். சில வார்த்தைகள் உங்கள் மனதை காயப்படுத்தலாம். ஆனாலும் அந்த காயம் நிரந்தர துன்பம் அல்ல, அது விழிப்பு. நீங்கள் இதுவரை ஒருவருக்காக அதிகமாக தாழ்த்தி கொண்டிருந்தால் இந்த வருடம் நீங்கள் தானாகவே மாறுவீர்கள். எனக்கும் மதிப்பு வேண்டும் என்று சொல்ல ஆரம்பிப்பீர்கள். அந்த உருவாக்கியம்தான் சில உறவுகளை அசைக்கப் போகிறது. ஏனெனில் எல்லாருக்கும் உங்கள் மாற்றம் பிடிக்காது. நீங்கள் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொண்ட காலம் முடிந்து உங்கள் குரலை வெளிப்படுத்த ஆரம்பித்தவுடன் சிலர் உங்களை விட்டு விலகுவார்கள். இது மிகவும் உண்மையான, யாரும் வெளியில் சொல்லாத உண்மை. சில உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க காரணம் நீங்கள் பலவீனமாக இருந்தது. நீங்கள் பலமாக மாறும்போது அந்த உறவுகளுக்கு இடமில்லை. அதனால்தான் இந்த வருடம் பிரிவுகள் நடக்கிறது. இது தோல்வி அல்ல, இது நிலைமாற்றம். சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புதிய சுழற்சி தொடங்கும் முன் பழைய சுமைகள் கழிய வேண்டும். உங்கள் மனசு உடையலாம். நான் இதற்கெல்லாம் தகுதியானவனா என்று கேட்கலாம். ஆனால் நினைவில் வையுங்கள், சூரியன் மறைவது தோல்வியில்லை, அது மறுநாள் அதிக வெளிச்சத்தோடு உதிக்க தயாராகும் இடைவேளை. இந்த வருடம் உங்களுக்கு அந்த இடைவேளை மாதிரி இருக்கும். ஒருவர் விலகுவது உங்கள் பாதையை தெளிவாக்கும். சில நேரங்களில் நீங்கள் பிடித்து கொண்டு இருப்பது மனிதர் இல்லை, நினைவுகள். நீங்கள் காதலித்தது அந்த நபர் அல்ல, அவருடன் இருந்த உங்கள் கனவு. இந்த வருடம் அந்த கனவு உடையலாம். ஆனால் உண்மை வெளிப்படும். உண்மையிலேயே உங்களை நேசிக்கும் ஒருவர் தூரமாவதில்லை. உங்களை மதிக்காதவர் மட்டும் விலகுவார். சிம்மம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையிலிருந்து பிரியும் அந்த உறவு திடீர் விஷயம் போல தோன்றலாம். ஆனாலும் அது பல வருடங்களாக கட்டப்பட்ட கர்ம முடிச்சின் அவிழ்வு. நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்குள் ஒரு புதிய தைரியம் உருவாகும். நான் ஒருத்தரால முழுமை பெற வேண்டியவன் இல்லை என்ற உணர்வு உங்களுக்கு பிறக்கும். அதுவே இந்த வருடத்தின் பெரிய பரிசு. இந்த காலத்தில் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது தன்னம்பிக்கை. யாராவது விலகினாலும் உங்கள் மதிப்பு குறையாது. யாராவது பேசாமல் போனாலும் உங்கள் ஒளி அணையாது. சிம்மம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் இருக்கும் அரச தன்மை இந்த சோதனையை கடக்க உதவும்.
நீங்கள் அழுவீர்கள், வருந்துவீர்கள், கேள்வி கேட்பீர்கள். ஆனாலும் இறுதியில் நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள். உறவுகள் பிரிவது வாழ்க்கையின் முடிவு அல்ல. சில சமயம் அது வாழ்க்கையின் உண்மையான தொடக்கம். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அது போன்ற ஒரு உணர்ச்சி பரிமாற்றத்தை கொடுக்க போகிறது. உங்கள் சுற்றத்தில் இருக்கும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக மறையும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வெளிச்சம் பிறக்கும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மாற்றத்தை பயப்படாதீர்கள். இது உங்கள் பலவீனத்தை உடைக்க வரவில்லை, உங்கள் உண்மையான வலிமையை காட்ட வருது. யார் தங்க வேண்டுமோ அவர்கள் தங்குவார்கள், யார் போக வேண்டுமோ அவர்கள் போவார்கள். ஆனால் நீங்கள் சூரியன் போல உங்கள் பாதையில் தொடர்வீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் மனசுக்குள் ஏற்கனவே ஒரு உணர்வை வைத்திருக்கிறீர்கள். இந்த உறவு மாறிக்கொண்டிருக்கிறது என்ற அமைதியான உணர்வு. அது வெறும் சந்தேகம் அல்ல. 2026ஆம் ஆண்டில் கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு ஆழமான உண்மை வெளிப்பாட்டை தரப்போகிறது. இதுவரை நீங்கள் கவனிக்காமல் விட்ட சிறு விஷயங்கள் கூட பெரிதாக தோன்றும். ஒருவரின் குரலில் இருந்த மாற்றம், மெசேஜலுக்கு வரும் தாமதம், உங்களை பற்றிய ஆர்வம் திருப்பது, உங்கள் வெற்றியில் உற்சாகமில்லாத முகம், இவையெல்லாம் இணைந்து ஒரு பதிலை தரும். நீங்கள் பல வருடங்களாக ஒரு உறவை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கலாம். எத்தனை தடவை சண்டை நடந்தாலும் நான் தான் சரி பண்ணிக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். உங்கள் பெருமையை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டிருக்கலாம். உங்களுக்கு தவறு இல்லாத போதும் கூட அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் அந்த அமைதி நீண்டு நிற்காது. உங்கள் உள்ளம் பேச ஆரம்பிக்கும். ஏன் நாம் மட்டும் முயற்சி செய்யணும் என்ற கேள்வி எழும். அந்த ஒரு கேள்வியே உறவின் அடித்தளத்தை குலைக்கும். சூரியன் உங்கள் ஆத்மா. சூரியன் பலமாக இருக்கும்போது நீங்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். ஆனால் சனி மற்றும் ராகு போன்ற கிரகங்கள் சில காலங்களில் உங்கள் மனசை சோதிக்கும். இந்த வருடம் அந்த சோதனை உறவுகள் வழியாக வரும். குறிப்பாக நீண்ட நாட்களாக உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும் ஒருவர். அவர்தான் திடீரென உங்களை புரியாத மாதிரி நடந்து கொள்வார். நீங்கள் பேசும்போது அவர் கேட்பது போல இருப்பார், ஆனால் உணர்வில் தூரமாக இருப்பார். சிலருக்கு இது காதல் உறவாக இருக்கும். நீ இல்லாம நான் முடியாது என்று சொன்னவர் இப்போது எனக்கு கொஞ்சம் சேசி வேண்டும் என்று சொல்லலாம். அந்த வார்த்தை உங்களுக்கு கத்தி போல குத்தும். நீங்கள் நினைப்பீர்கள், என்ன தவறு செய்தேன்? ஆனால் உண்மையில் பல நேரங்களில் பிரிவு காரணம் நீங்கள் அல்ல, உங்கள் வளர்ச்சிதான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சி செய்கிறீர்கள், உங்கள் கனவுகளை பெரிதாக்குகிறீர்கள். அந்த உயரம் எல்லாருக்கும் பொருந்தாது. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தன்மை உண்டு. நீங்கள் யாரை நேசித்தாலும் முழுமையாக அர்ப்பணித்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பும் வைத்திருப்பீர்கள். இந்த வருடம் அந்த எதிர்பார்ப்பு சோதிக்கப்படும். ஒருவர் உங்கள் அளவுக்கு உங்களை மதிக்கவில்லை என்ற உண்மை தெளிவாக தெரியும். அது ஒரு உரையாடலால் இருக்கலாம். நீ அதிகமாக யோசிக்கிறே என்று அவர் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அதிகமாக யோசிப்பது இல்லை, நீங்கள் அதிகமாக உணர்கிறீர்கள். குடும்ப உறவுகளிலும் மாற்றம் வரும். பல வருடங்களாக அமைதியாக இருந்த ஒரு மனக்கசப்பு வெளியில் வரும். ஒருவரின் வார்த்தை உங்கள் மனதை ஆழமாக காயப்படுத்தலாம். நீங்கள் இதுவரை அதை பொருட்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் நீங்கள் அதை சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் உங்கள் வரம்பை நிர்ணயிப்பீர்கள். இதற்கு மேல் முடியாது என்று சொல்லும் தைரியம் உங்களுக்கு வரும். அந்த தருணத்தில் சிலர் உங்களை விட்டு விலகுவார்கள். நண்பர்கள் பற்றியும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களோடு சிரித்தவர் எல்லோரும் உங்களுக்காக மகிழ்வதில்லை. உங்கள் முன்னேற்றம் சிலருக்கு அமைதியான பொறாமையை உருவாக்கும். நீங்கள் வளரும்போது உங்கள் சுற்றம் மாறுவது இயல்பு. இந்த வருடம் அந்த மாற்றம் தெளிவாக நடக்கும். சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக மறைந்து விடுவார்கள். அவர்கள் பேசாமல் போய்விடலாம், காரணம் சொல்லாமல் தூரமாகிவிடலாம். இந்த பிரிவு உங்களுக்கு துக்கம் தரும். இரவில் தனியாக அமர்ந்து பழைய மெசேஜ்களை படிக்கலாம், பழைய புகைப்படங்களை பார்க்கலாம். இப்படி முடியும் என்று நினைக்கலையே என்று மனசு பேசும். ஆனால் அந்த வழியிலே ஒரு விழிப்பு இருக்கும். நீங்கள் உங்கள் மதிப்பை மறுபடியும் உணர ஆரம்பிப்பீர்கள். உங்களை விட்டு போனவர் உங்கள் வாழ்க்கையின் முழு உலகம் அல்ல என்ற உண்மை மெதுவாக புரியும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் சொல்ல போகிறது. பிடித்து கொண்டிருப்பதெல்லாம் நம்முடையது அல்ல. சில உறவுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே. அந்த காலம் முடிந்ததும் அவை இயல்பாக விலக வேண்டும். நீங்கள் அதை தடுக்க முயற்சி செய்தால் கூட பிரபஞ்சம் அதை தள்ளிச் செலுத்தும். உங்கள் மனசு ஒரு நாள் கேட்கும், அவர் இல்லாமல் நான் எப்படி? அதற்கு பதில் உங்கள் உள்ளத்திலிருந்து வரும், நான் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கை பிறக்கும் நேரம்தான் இந்த வருடத்தின் திருப்புமுனை. ஒருவர் விலகுவது உங்கள் தனிமையை நிரூபிக்காது, உங்கள் தன்னிறைவை வெளிப்படுத்தும். நீங்கள் இந்த மாற்றத்தை எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக அமைதியாகும், மன அழுத்தம் குறையும். எப்போதும் ஒருவர் மனநிலையை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் உங்கள் நேரத்தை உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்த ஆரம்பிப்பீர்கள்.
உங்கள் கனவுகள் மீண்டும் உயிர் பெறும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு யாரும் சொல்லாத உண்மையை வெளிப்படுத்தும். உங்களை உண்மையாக நேசிப்பவர் எப்போதும் அருகில் இருப்பார். உங்களை இழப்பதற்கு பயப்படாதவர் தான் விலகுவார். அந்த உண்மை கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் அந்த கசப்பு தான் உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் மருந்து. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த மாற்றம் திடீரென்று ஒரு நாளில் நடந்துவிடாது. அது மெதுவாக உங்களை உள்ளிருந்து தயார் செய்யும். ஆரம்பத்தில் நீங்கள் குழப்பமாக இருப்பீர்கள். இது உண்மையா, இல்ல நான் தான் அதிகமாக யோசிக்கிறேனா என்று உங்களையே சந்தேகப்படுவீர்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த உறவில் இருந்த சமநிலை சிதறிக்கொண்டே இருப்பதை தெளிவாக காண்பீர்கள். முன்பு சிறியதாக தோன்றிய விஷயங்கள் கூட இப்போது உங்கள் மனசை பெரிதாக பாதிக்கும். காரணம், நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு உள்ளுணர்வு அதிகரிக்கும் காலம். யாராவது உங்களை ஏமாற்ற முயற்சி செய்தாலும் உங்கள் மனசு உடனே அதை கூறும். இந்த வார்த்தைக்கு பின்னால ஏதோ இருக்கு என்று ஒரு சின்ன சிக்னல் உங்களுக்கு வரும். அந்த சிக்னலை இந்த வருடம் நீங்கள் புறக்கணிக்க முடியாது. முன்பு நீங்கள் அமைதியாக விட்டுவிட்ட விஷயங்களை இப்போது நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். அந்த கேள்விகளுக்கு நேர்மையான பதில் கிடைக்காத போது உங்கள் உள்ளம் மெதுவாக அந்த உறவிலிருந்து விலகத் தொடங்கும். சிலருக்கு இந்த பிரிவு மிகவும் அமைதியானதாக இருக்கும். சண்டை இல்லாமல், பெரிய பிரச்சனை இல்லாமல். ஒருவருக்கொருவர் தூரமாகி விடுவீர்கள். பேச வேண்டிய வார்த்தைகள் குறையும், சந்திப்புகள் குறையும், அழைப்புகள் குறையும். ஒரு நாள் திரும்பி பார்த்தால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து இயல்பாக மறைந்திருப்பார். அது ஒரு வலி தரும் உணர்வு. நாம இவ்வளவு நெருக்கமாக இருந்தோம், இப்படி எப்படி என்று கேள்வி எழும். ஆனால் அந்த அமைதியான பிரிவுக்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கும். நீங்கள் இருவரும் ஒரே திசையில் பயணம் செய்யவில்லை. சிலருக்கு இது திடீர் வெடிப்பு போல இருக்கும். பல வருடங்களாக அடக்கி வைத்த கோபம், மனக்கசப்பு, புரியாத தனிமை எல்லாம் ஒரே நேரத்தில் வெளிப்படும். ஒரு உரையாடல் மிகப்பெரிய திருப்பமாக மாறும். அந்த ஒரு நாள், அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சண்டை உங்கள் உறவை முற்றிலும் மாற்றிவிடும். நீங்கள் அதிர்ச்சியடைவீர்கள். இவ்வளவு நாள் இதெல்லாம் உள்ளுக்குள்ள வைத்திருந்தாரா என்று ஆச்சரியப்படுவீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, உங்களிடம் ஒரு அரச மனசு இருக்கிறது. நீங்கள் நேசித்தவர்களை உயர்த்தி வைத்திருப்பீர்கள். அவர்களின் குறைகளை கூட மறைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த வருடம் அந்த மூடியிருந்த திரை திறக்கப்படும். நீங்கள் உண்மையை நேராக பார்க்க வேண்டிய நேரம் வரும். ஒருவரின் உண்மை முகம் தெரியும். அது உங்களை ஏமாற்றும். அதே நேரத்தில் உங்களை விழிப்பிக்கும். இந்த பிரிவு உங்கள் சுயமரியாதையுடன் தொடர்புடையது. நீண்ட காலமாக நீங்கள் தியாகம் செய்திருக்கலாம். உங்கள் நேரம், உங்கள் கனவு, உங்கள் உணர்வு எல்லாவற்றையும் ஒருவர் காக ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் பதிலுக்கு அதே அளவு மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உண்மை உங்களை காயப்படுத்தும். அந்த காயம்தான் உங்களுக்கு ஒரு பெரிய தீர்மானத்தை உருவாக்கும். நான் என்னை இவ்வளவு குறைவாக மதிக்க கூடாது என்று சொல்லும் நாள் வரும். உங்கள் சுற்றத்தில் இருக்கும் சிலர் இந்த மாற்றத்தை கவனிப்பார்கள். நீங்க ரொம்ப மாறிட்டீங்க என்று சொல்லலாம். உண்மையில் நீங்கள் மாறவில்லை. நீங்கள் உங்களை உணர ஆரம்பித்திருக்கிறீர்கள். உங்கள் வரம்புகளை நிர்ணயிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த வரம்பு சிலருக்கு பிடிக்காது. அதனால்தான் அவர்கள் விலகுவார்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு உணர்ச்சி பரிசோதனை. நீங்கள் யாரை உண்மையாக பிடித்து வைத்திருக்க விரும்புகிறீர்கள்? யார் உங்களை உண்மையாக பிடித்து வைத்திருக்க விரும்புகிறார்கள்? இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் வேறுபட்டிருந்தால் அந்த உறவு நீடிக்காது. இதை ஏற்றுக்கொள்ள கஷ்டம் இருக்கும். ஆனாலும் அதுதான் உண்மை. சிம்மம் ராசிக்காரர்களே, சில நேரங்களில் ஒருவர் விலகுவது உங்கள் தோல்வி அல்ல, அது அவர்களின் பயம். நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சிந்தனை உயர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் பெரிதாகிக் கொண்டிருக்கிறது. அந்த உயரத்தில் எல்லோரும் வர முடியாது. அதனால்தான் சிலர் பாதியில் இறங்கி விடுவார்கள். இந்த பிரிவின் போது உங்கள் மனசு பல நிலைகளை கடக்கும். முதலில் அதிர்ச்சி, பிறகு கோபம், அதன் பின் துக்கம், இறுதியில் அமைதி. அந்த அமைதிதான் முக்கியம். அந்த அமைதியில் நீங்கள் உங்களை மீண்டும் கண்டுபிடிப்பீர்கள். நான் யார்? என்னை உண்மையாக சந்தோஷப்படுத்துவது என்ன என்ற கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பிப்பீர்கள். ஒருவர் விலகும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் உருவாகும். ஆனால் அந்த வெற்றிடம் நிரந்தரமில்லை. அது ஒரு புதிய அத்தியாயத்திற்கு இடம் உருவாக்கும். பழைய உறவு பிடித்திருந்த இடத்தை காலி செய்யாமல் புதிய உணர்வு வராது. இந்த வருடம் அந்த இடம் காலியாகும். அது ஆரம்பத்தில் பயமுறுத்தலாம். ஆனால் அது ஒரு தேவையான சுத்திகரிப்பு. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் எப்போதும் பலமாக இருப்பவர்கள். ஆனால் இந்த வருடம் நீங்கள் அழுதாலும் பரவாயில்லை. உங்கள் உணர்வுகளை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த வலி உங்கள் இதயத்தை மென்மையாக்கும். உங்கள் எதிர்கால உறவுகளை இன்னும் ஆரோக்கியமாக மாற்றும். ஒரு உண்மை மட்டும் நினைவில் வையுங்கள். உங்களை மதிக்காதவர் விலகுவது இழப்பு அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். அந்த உண்மையை புரிந்து கொள்ள இந்த வருடம் உங்களுக்கு அனுபவம் கொடுக்க போகிறது. உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரியும் அந்த உறவு உங்கள் எதிர்காலத்தின் பாதையை சுத்தமாக்கி விட்டு போகும்.
நீங்கள் மீண்டும் நிமிர்ந்து நிற்கும் தருணம் தூரத்தில் இல்லை. சூரியன் மறைந்தாலும் அது மறுநாள் மீண்டும் உதிக்கும். அதுபோல உங்கள் இதயமும் மீண்டும் ஒளிரும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த நிலைமையில் நீங்கள் அனுபவிக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் மனதுக்குள் தான். வெளியில் ஒருவர் விலகுவது ஒரு சம்பவம் மட்டுமே. ஆனால் உள்ளே நடக்கப் போகும் மாற்றம்தான் உண்மையான புரட்சி. நீங்கள் இதுவரை யாரோ ஒருவரை மையமாக வைத்து உங்கள் வாழ்க்கையை அமைத்திருந்தால் இப்போது அந்த மையம் மாறும். அவர் என்ன நினைப்பார் என்ற கேள்விக்கு பதிலாக நான் என்ன உணர்கிறேன் என்ற கேள்வி முக்கியமாகும். இந்த வருடத்தில் ஒரு கட்டத்தில் நீங்கள் மிகவும் தெளிவான ஒரு உணர்வை பெறுவீர்கள். அந்த உறவு இருந்தபோது கூட நீங்கள் தனியாக இருந்த உணர்வு. அருகில் ஒருவர் இருந்தாலும் உள்ளுக்குள் புரியப்படாத தனிமை இருந்தது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். இதுவரை அதை மறைத்து வைத்திருந்தீர்கள், பரவாயில்லை என்று உங்களையே சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் இப்போது அந்த உணர்வை நேராக பார்க்கும் தைரியம் உங்களுக்கு வரும். சில நேரங்களில் அந்த நபர் நேரடியாக உங்களிடம் சொல்லக்கூடும், நாம் இருவரும் மாறிட்டோம் என்று. அந்த ஒரு வாக்கியம் உங்களுக்கு பல நினைவுகளை கொண்டு வரும். பழைய சந்தோஷங்கள், சிரிப்புகள், கனவுகள் எல்லாம் கண்முன்னே தோன்றும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மை உங்களை தொடும். அந்த பழைய உணர்வு இப்போது இல்லை. அதை மீண்டும் கட்டாயமாக உயிர்ப்பிக்க முடியாது. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் காதலிக்கும் போது முழுமையாக காதலிப்பவர்கள். நண்பர்களை தேர்வு செய்தாலும் முழு நம்பிக்கையுடன் தேர்வு செய்வீர்கள். அதனால்தான் பிரிவு உங்களுக்கு சாதாரணமாக தோன்றாது. அது உங்கள் அகம்பாவத்தையும் உங்கள் இதயத்தையும் ஒரே நேரத்தில் சோதிக்கும். நான் போதுமானவனா இல்லை என்ற கேள்வி மனதில் எழலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், சில உறவுகள் உங்கள் மதிப்பை அளக்க வரவில்லை, உங்கள் பாதையை மாற்ற வருகிறவை. இந்த காலத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்வீர்கள். அன்பு மட்டும் போதாது. மரியாதை, புரிதல், சமநிலை இவை இல்லாமல் எந்த உறவும் நீடிக்காது. நீங்கள் இதுவரை அன்பு இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்பியிருக்கலாம். ஆனால் இந்த வருடம் அந்த நம்பிக்கையை சோதிக்கும். ஒருவரின் நடத்தை உங்கள் உள்ளத்தை காயப்படுத்தும் போது, அவர் என்னை நேசிக்கிறாரா என்ற கேள்விக்கு பதில் தேடுவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகும் அந்த நபர் உங்கள் பலவீனங்களை உங்களுக்கு காட்டி செல்வார். நீங்கள் எங்கு அதிகமாக தியாகம் செய்தீர்கள், எங்கு உங்கள் குரலை அடக்கியீர்கள், எங்கு உங்கள் கனவுகளை ஒதுக்கி வைத்தீர்கள் எல்லாம் தெளிவாக தெரியும். அந்த உண்மை முதலில் வலிக்கும். ஆனால் அதே உண்மைதான் உங்களை வளர்ச்சியின் அடுத்த நிலைக்கு அழைக்கும். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு முக்கியமான மனமாற்றம் வரும். பிடித்து கொள்ள வேண்டும் என்ற அவசரம் குறையும். யாராவது தங்க விரும்பினால் தங்கட்டும், போக விரும்பினால் போகட்டும் என்ற அமைதி உங்களுக்குள் உருவாகும். அந்த அமைதிதான் உங்கள் உண்மையான சக்தி. சிம்மம் ராசிக்காரர்களே, சூரியன் யாரிடமும் அனுமதி கேட்டு ஒளிராது. அதுபோல நீங்களும் உங்கள் ஒளியை யாருக்காகவும் குறைக்க வேண்டிய அவசியமில்லை. சில நாட்களில் நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படலாம். பழைய நினைவுகள் திடீரென்று வந்து மனதை கலக்கலாம். ஒரு பாடல், ஒரு இடம், ஒரு தேதி எல்லாம் அந்த நபரை நினைவூட்டலாம். ஆனால் ஒவ்வொரு நினைவுக்கும் பிறகு நீங்கள் கொஞ்சம் பலமாகி விடுவீர்கள். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்களுக்கு ஒரு கண்ணாடி போல இருக்கும். அந்த கண்ணாடியில் நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் வரம்புகள் என்ன, உங்களை உண்மையாக சந்தோஷப்படுத்துவது என்ன என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். இதுவரை நீங்கள் உறவுக்காக உங்களை மாற்றியிருந்தால் இப்போது நீங்கள் உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீர்கள். ஒரு நாள் திடீரென்று நீங்கள் கவனிப்பீர்கள், அந்த நபரை நினைக்கும் வலி குறைந்துவிட்டது. அவரை பற்றிய கோபம் கூட இல்லாமல் போய்விட்டது. ஒரு அமைதியான ஒப்புதல் மட்டும் இருக்கும். அது ஒரு அத்தியாயம்தான் என்ற புரிதல் வரும். அந்த தருணம்தான் இந்த வருடத்தின் மிகப்பெரிய வெற்றி. சிம்மம் ராசிக்காரர்களே, ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரிவது உங்கள் கதையின் முடிவு அல்ல, அது உங்கள் கதையின் திசை திருப்பம். நீங்கள் இதை தாங்கும் அளவுக்கு பலமாக இருக்கிறீர்கள். உங்கள் இதயம் காயப்படலாம், ஆனால் உடையாது. ஏனெனில் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் அரசத்தன்மை எப்போதும் உங்களை மீண்டும் எழுப்பும். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஆழமான உணர்வு தரும். யார் உண்மையில் உங்கள் பக்கம் நின்றிருக்கிறார்கள் என்பதற்கான தெளிவு. விலகுபவர் விலகுவார், ஆனால் தங்குபவர் இன்னும் உறுதியுடன் தங்குவார். அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வதே இந்த ஆண்டின் பெரிய பாடம். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் இழப்பதை விட அதிகமாக பெறப்போகிறீர்கள் என்பதை இந்த அனுபவம் மெதுவாக உங்களுக்கு உணர்த்தும். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவின் பின்னால ஒரு ஆழமான கர்ம உண்மை இருக்கிறது. சில உறவுகள் நம்ம வாழ்க்கைக்குள் வருவது சந்தோஷம் தருவதற்காக மட்டுமல்ல, நம்ம உள்ளத்தை மாற்றுவதற்காக. 2026 ஆண்டில் நீங்கள் அனுபவிக்க போகும் இந்த உறவு விலகல்
உங்கள் ஆன்மீக வளர்ச்சியோடும் தொடர்புடையது. நீங்கள் வெளியில் ஒருவர் விலகுவதை பார்க்கிறீர்கள், ஆனால் உள்ளே உங்கள் சிந்தனை நிலை உயர்கிறது. இதுவரை நீங்கள் நான் இழந்துட்டேன் என்று நினைத்த விஷயம் இப்போது இது தேவையானதுதான் என்று தோன்ற ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் அந்த எண்ணம் வராது, மனம் ஏற்க மாட்டாது, அவர் இருந்திருந்தால் இப்படி இருக்காது என்று பல தடவை நினைப்பீர்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு உண்மை புரியும். அந்த நபர் இருந்தபோது கூட நீங்கள் முழுமையாக சந்தோஷமாக இருக்கவில்லை. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய குணம், நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவீர்கள். அந்த நம்பிக்கை உடைந்தால் அது உங்களை உள்ளுக்குள் அதிர வைக்கும். இந்த வருடம் அந்த அதிர்வு உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வலிமை உருவாக்கும். நீங்கள் இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப மாட்டீர்கள். அதே நேரத்தில் சந்தேகத்தோடும் வாழ மாட்டீர்கள். சமநிலையை கற்றுக்கொள்வீர்கள். இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் அமைக்க ஆரம்பிப்பீர்கள். முன்பு அந்த நபருக்காக ஒதுக்கிய நேரம் இப்போது உங்களுக்காக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம், உங்கள் தொழில், உங்கள் கனவு இவை மீண்டும் முக்கியமாகும். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒதுக்கி வைத்திருந்த ஒரு இலக்கு மீண்டும் உங்கள் கவனத்துக்கு வரும். நான் என்ன செய்யணும் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழும். சில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிரிவு ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். நீங்கள் இதுவரை ஒருவரின் அங்கீகாரம் தேடி வாழ்ந்திருக்கலாம். அவரின் பாராட்டு, அவரின் கவனம், அவரின் அன்பு இவை இல்லாமல் நீங்கள் முழுமையற்றவராக உணர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடம் அந்த ஆதரவு இல்லாமலே நீங்கள் நிற்க கற்றுக்கொள்வீர்கள். முதலில் அது பயமுறுத்தும், ஆனால் மெதுவாக அது ஒரு சுதந்திர உணர்வை தரும். உங்கள் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரும். என்னை விட்டு போனவரை பிடித்து நிற்க வேண்டிய அவசியமில்லை என்ற தெளிவு. அந்த தெளிவு வந்தவுடன் உங்கள் முகத்தில் ஒரு புதிய அமைதி தெரியும். உங்களை பார்த்தவர்கள் கூட நீங்க ரொம்ப மேச்சூர் ஆயிட்டீங்க என்று சொல்லலாம். அது உங்கள் வயதினால் அல்ல, அனுபவத்தால். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தரத்தை உருவாக்கும். இனி வரும் உறவுகளில் நீங்கள் உங்கள் மதிப்பை குறைக்க மாட்டீர்கள். உங்கள் வரம்புகளை தெளிவாக சொல்லுவீர்கள். இது எனக்கு பிடிக்கவில்லை என்று நேராக கூறும் தைரியம் உங்களுக்கு இருக்கும். அந்த தைரியம் சிலரை பயமுறுத்தலாம், ஆனால் உண்மையாக உங்களை நேசிப்பவர்கள் மட்டும் தங்குவார்கள். இந்த வருடம் உங்களுக்கு இன்னொரு உண்மையை கற்றுத்தரும். எல்லா பிரிவுகளும் எதிர்மறை அல்ல. சிலர் விலகுவது உங்கள் பாதையை எளிதாக்கும். நீங்கள் முன்னேற வேண்டிய வேகத்தை அதிகரிக்கும். ஒருவரின் மனநிலையை சமாதானப்படுத்திக் கொண்டே இருந்தால் உங்கள் கனவுகள் மெதுவாகிவிடும். இப்போது அந்த சுமை குறையும். நீங்கள் உங்கள் வேகத்தில் செல்ல முடியும். ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த நபரை நினைத்தாலும் வலி இல்லாமல் நினைப்பீர்கள். அவர் என் வாழ்க்கையில் ஒரு பாடம் என்று நினைப்பீர்கள். கோபம் குறையும், குற்ற உணர்வு குறையும். உங்கள் இதயம் மெதுவாக சுத்தமாகும். அந்த சுத்தம்தான் இந்த வருடத்தின் பெரிய ஆசீர்வாதம். சிம்மம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிரியும் அந்த உறவு உங்கள் உள்ளத்தை பலமாக்கி விட்டு போகும். நீங்கள் இப்போது புரிந்து கொள்வீர்கள், உண்மையான அன்பு கட்டாயப்படுத்தப்படாது. அது இயல்பாக இருக்கும். அது மரியாதையுடன் இருக்கும். அது உங்கள் ஒளியை குறைக்காது, அதிகரிக்கும். இந்த அனுபவத்தின் பிறகு நீங்கள் யாரையும் இழந்த உணர்வில் அல்ல, உங்களை கண்டுபிடித்த உணர்வில் இருப்பீர்கள். நான் ஒருத்தரால் முழுமை பெற வேண்டியவன் இல்லை என்ற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் வேரூன்றும். அதுவே இந்த வருடம் உங்களுக்கு தரும் மிகப்பெரிய மாற்றம். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் இழப்பதில்லை, நீங்கள் உருவாகிறீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த அனுபவத்தின் ஆழம் இன்னும் முழுவதும் வெளிப்படவில்லை. ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுவது ஒரு நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வுக்கு பிறகு உங்கள் மனதில் நடக்கும் மாற்றமே உண்மையான திருப்பம். ஒரு நாள் நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து சிந்திப்பீர்கள், நான் இதுவரை என்னை எவ்வளவு புறக்கணிச்சேன். அந்த கேள்வி உங்களை அதிர்ச்சியடைய செய்யும். ஏனெனில் அந்த உறவை காப்பாற்றும் முயற்சியில் உங்கள் உணர்வுகளை நீங்கள் பலமுறை ஒதுக்கி வைத்திருந்தீர்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சுயமரியாதையின் வருடம். நீங்கள் இதுவரை சகித்துக் கொண்ட விஷயங்களை இனி சகிக்க மாட்டீர்கள். முன்பு பரவாயில்லை என்று விட்டுவிட்ட ஒரு வார்த்தை இப்போது உங்களை பாதிக்கும். முன்பு சிரித்து கடந்து சென்ற ஒரு அவமதிப்பு இப்போது உங்களை சிந்திக்க வைக்கும். அது உங்கள் மனம் பலவீனமடைந்ததால் அல்ல, அது விழித்து கொண்டதால் தான். சில சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த பிரிவு அவர்களுடைய வாழ்க்கை நோக்கையே மாற்றும். நீங்கள் யாருக்காகவோ ஒரு பாதையை தேர்வு செய்திருக்கலாம். அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உங்கள் முடிவுகளை மாற்றியிருக்கலாம். ஆனால் இப்போது நீங்கள் கேட்பீர்கள், எனக்கு உண்மையில் என்ன வேண்டும்? அந்த கேள்வி உங்களை புதிய திசைக்கு அழைத்துச் செல்லும். இந்த காலத்தில் நீங்கள் தனிமையை அதிகமாக உணரலாம். நண்பர்கள் இருந்தாலும் குடும்பம் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெற்றிடம் தோன்றலாம். ஆனால் அந்த வெற்றிடம் ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு சுத்தமான இடம். அந்த இடத்தில் நீங்கள் உங்கள் புதிய அடையாளத்தை கட்டமைக்கப் போகிறீர்கள். முன்பு அந்த இடம் ஒருவரின் நினைவுகளால் நிரம்பி இருந்தது.
இப்போது அது உங்கள் கனவுகளால் நிரம்பத் தொடங்கும். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள் என்று எல்லோரும் நினைப்பார்கள். அவர்களுக்கு எதுவும் ஆகாது என்று சொல்வார்கள். ஆனால் உங்களுக்கும் இதயம் இருக்கிறது. உங்களுக்கும் காயம் ஏற்படும். இந்த வருடம் அந்த காயத்தை மறைக்காமல் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வீர்கள். அழ வேண்டுமென்றால் அழுவீர்கள். பேச வேண்டுமென்றால் பேசுவீர்கள். அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருப்பீர்கள். அந்த நேர்மையான உணர்ச்சி வெளிப்பாடுதான் உங்களை முழுமையாக குணப்படுத்தும். ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், அந்த உறவு இருந்தபோது கூட நீங்கள் உங்கள் உண்மையான முகத்தை முழுமையாக காட்டவில்லை. சில விஷயங்களில் நீங்கள் உங்களை அடக்கிக் கொண்டீர்கள். அவருக்கு பிடிக்குமா என்ற பயத்தில் உங்கள் இயல்பை மாற்றிக்கொண்டீர்கள். இப்போது அந்த கட்டுப்பாடு இல்லை. நீங்கள் உங்கள் உண்மையான தன்மையில் இருக்க ஆரம்பிப்பீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு இன்னொரு உண்மையை வெளிப்படுத்தும். எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமல்ல. சிலர் ஒரு பருவம் மாதிரி மழைக்காலம் போல வந்து ஒரு உணர்வை தந்து பின்னர் போய்விடுவார்கள். அந்த பருவத்தை பிடித்து வைத்திருக்க முடியாது. அது இயற்கையின் விதி. அதுபோல இந்த உறவும் அதன் காலத்தை முடித்துவிட்டு செல்கிறது. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் ஒரு நாள் அந்த நபரை நினைத்துக் கொண்டே சிரிக்கலாம். அந்த அனுபவம் எனக்கு தேவையானது என்று சொல்வீர்கள். ஏனெனில் அந்த அனுபவம் இல்லாமல் நீங்கள் இவ்வளவு தெளிவாக உங்களை புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் யாரை தேர்வு செய்ய வேண்டும், யாரை விலக்க வேண்டும் என்ற புத்திசாலித்தனம் இப்போது உங்களுக்கு வருகிறது. இந்த பிரிவு உங்கள் உள்ளத்தில் ஒரு தீயை ஏற்றும். அந்த தீ கோபத்தின் தீ அல்ல, அது தன்னம்பிக்கையின் தீ. நான் என்னை இழக்க மாட்டேன் என்ற உறுதி அந்த தீயில் இருக்கும். அந்த உறுதி உங்களை உங்கள் தொழிலிலும், உங்கள் கனவுகளிலும், உங்கள் எதிர்கால திட்டங்களிலும் முன்னேற்றும். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். உண்மையான உறவு உங்கள் ஒளியை அணைக்காது, அது உங்கள் ஒளியை அதிகரிக்கும். உங்களை குறை சொல்லாமல் உங்களை உயர்த்தும். அந்த தரத்திற்கு குறைவான எந்த உறவையும் இனி நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். இந்த அனுபவம் முடிவில் உங்களுக்கு ஒரு ஆழமான அமைதியை தரும். வெளியில் யாராவது விலகினாலும் உள்ளே நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள். உங்கள் மதிப்பு, உங்கள் ஒளி, உங்கள் தன்மை, இவை எதுவும் ஒருவரால் நிர்ணயிக்கப்படாது என்பதை இந்த வருடம் முழுமையாக உணர்வீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது ஒரு புதிய கட்டத்திற்கு நகர்கிறீர்கள். இந்த பிரிவு உங்கள் பலவீனத்தை காட்ட வரவில்லை, உங்கள் வலிமையை நிரூபிக்க வந்தது. சிம்மம் ராசிக்காரர்களே, இப்போது நீங்கள் ஒரு புதிய உள்நிலைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிய பிறகு சில நாட்கள் குழப்பமாக இருந்தாலும் அதன் பின்வரும் அமைதி மிகவும் ஆழமானதாக இருக்கும். அந்த அமைதி முதலில் வெறுமையாக தோன்றலாம், ஆனால் அந்த வெறுமைதான் உங்கள் மறுபிறவிக்கான இடம். நீங்கள் இப்போது கவனிப்பீர்கள். முன்பு தினமும் நினைத்த நபரை இப்போது சில நேரங்களில் மட்டுமே நினைக்கிறீர்கள். முன்பு ஒரு மெசேஜ் வரவில்லை என்றால் மனம் கலங்கியது. இப்போது ஒரு நாள் முழுவதும் அவரை பற்றி நினைக்காமல் இருக்க முடிகிறது. இது சிறிய மாற்றம் போல தோன்றலாம், ஆனால் இது மிக பெரிய உள் மாற்றத்தின் அறிகுறி. நீங்கள் மெதுவாக அந்த உணர்ச்சி பந்தத்திலிருந்து வெளியே வருகிறீர்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் மன உறுதியை கட்டமைக்கும் வருடம். இந்த பிரிவு உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை கற்றுத்தரும். நான் என்னை எப்படி நேசிக்கிறேன்? இதுவரை நீங்கள் ஒருவரை நேசிப்பதில் அதிகமாக கவனம் செலுத்தியிருந்தால் இப்போது அந்த அன்பின் ஒரு பகுதியை உங்களுக்கே திருப்பி விடுகிறீர்கள். அது சுயநலம் அல்ல, அது சுயமரியாதை. சிம்மம் ராசிக்காரர்களே, நீங்கள் யாரையும் வெறுக்க மாட்டீர்கள். உங்கள் மனசு கோபத்தில் நீண்ட நாட்கள் இருக்காது. ஆனால் இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு வரம்பை கற்றுத்தரும். யார் உங்கள் எல்லையை கடக்கிறார்கள், யார் அதை மதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள். அந்த தெளிவு உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கும் கவசமாக இருக்கும். சில நேரங்களில் அந்த நபர் திரும்பி வர முயற்சி செய்யலாம். பழைய நினைவுகளை கொண்டு வந்து மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யலாம். அந்த தருணத்தில் உங்கள் மனம் சோதிக்கப்படும். மீண்டும் நம்பலாமா என்ற கேள்வி எழும். ஆனால் இப்போது நீங்கள் பழைய சிம்மம் இல்லை, நீங்கள் அனுபவத்தால் வளர்ந்த சிம்மம். உணர்ச்சியில் மட்டும் முடிவு எடுக்க மாட்டீர்கள். உங்கள் மதிப்பை அளந்து பார்த்துதான் ஒரு அடியை எடுப்பீர்கள். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு உண்மை புரியும். நீங்கள் இழந்தது ஒரு மனிதர் அல்ல, ஒரு பழைய பதிப்பு. அந்த உறவுக்குள் இருந்த உங்கள் பழைய சிந்தனை, உங்கள் பழைய பலவீனம், உங்கள் பழைய பயம், இவைதான் விலகிவிட்டது. இப்போது நீங்கள் ஒரு புதிய நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். சிம்மம் ராசிக்காரர்களே, உங்கள் உள்ளத்தில் ஒரு பெருமை உருவாகும். நான் இதையும் கடந்து வந்துட்டேன் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்களை இன்னும் தைரியமாக மாற்றும். இனிவரும் எந்த சோதனையும் உங்களை அதிர்ச்சியடைய செய்யாது. ஏனெனில் நீங்கள் இதய வலியை எதிர்கொண்டுள்ளீர்கள். அதைவிட பெரிய சோதனை இல்லை. இந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தரத்தை அமைத்துவிடும். இனி நீங்கள் உறவை தேர்வு செய்யும் போது வெளிப்புற கவர்ச்சியை மட்டும் பார்க்க மாட்டீர்கள். அந்த நபர் உங்கள் மன அமைதியை பாதுகாக்கிறாரா என்பதை பார்க்க ஆரம்பிப்பீர்கள்.
உங்கள் அமைதியை குலைக்கும் உறவுகள் இனி நீடிக்காது. சிம்மம் ராசிக்காரர்களே, இந்த அனுபவம் உங்களை மென்மையாக்கியும் பலமாக்கியும் இருக்கும். நீங்கள் இப்போது புரிந்து கொண்டுள்ளீர்கள், யாராவது விலகினால் வாழ்க்கை நின்றுவிடாது. மாறாக அது ஒரு புதிய கதவை திறக்கும். அந்த கதவு உங்கள் சுயமரியாதைக்கு, உங்கள் வளர்ச்சிக்கு, உங்கள் உண்மையான மகிழ்ச்சிக்கு வழிகாட்டும். ஒரு நாள் நீங்கள் பின்னோக்கி பார்த்து சொல்வீர்கள், அந்த பிரிவு நடந்தது நல்லதுதான். ஏன்? அந்த வாக்கியம் வரும்போது உங்கள் காயம் முழுமையாக ஆறிவிட்டது என்று அர்த்தம். நீங்கள் இப்போது இழப்பின் மனிதர் அல்ல, அனுபவத்தின் மனிதர். சிம்மம் ராசிக்காரர்களே, 2026 உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு உறவை எடுத்துச் செல்லலாம். ஆனால் அதற்கு பதிலாக அது உங்களுக்கு உங்கள் உண்மையான சக்தியை கொடுக்கிறது. நீங்கள் இப்போது வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யாராவது அருகில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீங்கள் சூரியன். உங்கள் ஒளி உங்கள் உள்ளத்திலிருந்து வருகிறது. அந்த ஒளியை யாராலும் எடுக்க முடியாது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.